Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு bridal blouseக்கான ஸ்லீவ்க்கு வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த elbow sleeve வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ எப்பவுமே வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு cloth வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்லீவ் பார்ட்டுக்கு நீங்க டிசைன் பண்ணும்போது உங்களால அந்த borderக்கு வந்து ஈஸியா டிசைன் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் இந்த மாதிரி சொல்லிருக்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து elbow sleeve வந்து மார்க் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் இல்லாம சைடுல வந்து உங்களுக்கு லைன் வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். குட்டி குட்டி ஒரு 1/2 inch கேப்ல வந்து நான் வந்து பாக்ஸஸ் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த லைன்லயும் சரி இப்போ இந்த பார்டருக்கும் சரி நம்ம பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போறோம். சோ நல்ல கிராண்டா ரொம்ப சிம்பிளான டிசைன் வந்து நம்ம பண்ண போறோம். சோ எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். நான் கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி பீட் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் ஷுவிங் த்ரெட்டு கிளாத்தோட கலருக்கு ஏற்ற மாதிரி நான் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பெரிய சைஸ் வந்து பீடு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரமாக கிடைக்கும் கடையில். இது வந்து டல் கோல்ட் பீடு. ஸோ இப்போ எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்லீவோட பார்டருக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன் ஜரி த்ரெட்டில். அடுத்து வந்து நம்ம பீட் யூஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அந்த லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து பீட் கொடுத்துட்டு இல்லைனா ஜர்தோசி ஸ்ப்ரிங் கூட கொடுக்கலாம். நான் இப்போ வந்து பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் பீட் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் வந்து போட போகிறோம் பீட் யூஸ் பண்ணி. எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பீட் வந்து எடுத்திருக்கேன் நீடில். இதுக்கு நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ண. ஸோ இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச்சு, அதாவது செயின் ஸ்டிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ பீட் வேணுமோ லோடிங் போட ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 8 பீட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் சைடாக வச்சு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பீடுக்கு கொஞ்சம் தள்ளி கீழே இறக்கி ஒரு குட்டி ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி எவ்வளோ பீடு வேணுமோ அதாவது 8 பீடு எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் சைடாக வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்து அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். லாக் ஸ்டிச் வந்து மறக்காமல் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த லைன் மேலே வந்து லோடிங் வந்து பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த ப்ளவுஸோட பார்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம பீட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்டருக்கும் வந்து பீட் யூஸ் பண்ணி நம்ம லோட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு நார்மல் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக கீழே ஒரு லைன் வந்து நான் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் வந்து போட்டிருக்கோம் பீட் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடட் லோடிங்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சஸ் நேமு. இதுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கூட கொடுக்கலாம். நான் வந்து பீட் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து லோட் வந்து போட்டிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம இந்த லைனுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் மேலே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீடில் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வச்சு ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. த்ரெட் வெளியில் எடுத்துகிட்டு இப்படி பீடை உள்ளே விட்டு குட்டி குட்டி ஸ்டிச்சாக வந்து நீங்கள் போடணும். கொஞ்சம் நெருக்கமாக போடணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம வந்து பீட் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த லைனுக்கு வந்து இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த லைனுக்கெலாம் வந்து நம்ம பீட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இந்த கார்னர்ஸில் வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த 4 கார்னர்ஸ்க்கும் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் பீட் யூஸ் பண்ணி. எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கார்னரில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து லாரல்ஸ் தொங்குற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே வச்சு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக்கு,
அடுத்து ஒரு பெரிய சைஸ் பீடு அப்புறம் ஒரு சின்ன பீடு எடுத்திருக்கேன். ஸோ இப்படி த்ரெட்டில் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அங்கே வச்சு ஒரு குட்டி லாக்கு. இப்போ இப்படி விட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு அங்கேயே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போட்டுக்கணும். ஸோ த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு குட்டியாக வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கார்னரில் வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் அந்த பீட் வருதுன்னு பார்த்து அங்கே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு குட்டி லாக் ஒன்று போட்டுக்கோங்க. அங்கேயே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ இதே மாதிரி இந்த கார்னர்லேயே வச்சு ஒரு குட்டி லாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயே நம்ம வந்து கொடுக்கணும். இதே மாதிரி அந்த 4 கார்னர்லேயும் வந்து நம்ம வந்து பீட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பீடு வந்து இப்படி வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இங்கேயே வச்சு ஒரு லாக் வந்து போடணும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணாட் கொடுக்கும்போது சில பேருக்கு வந்து த்ரெட் வந்து நிறைய விட்டுருவாங்க எண்ணாட் போடும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் நீடிலும் த்ரெட்லேயும் வந்து கூட இந்த மாதிரி வந்து பீட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸோட அந்த பாக்ஸஸில் வந்து அந்த எல்லா கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி 4 பீட்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ளவுஸையும் காட்டுறேன். இப்போது நம்ம ஓவராலாக வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பீட் மட்டுமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லீவுக்கு. ஸோ ரொம்ப கிராண்டாக ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பார்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பீட் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவும் ரொம்ப கிராண்ட் லுக் இருக்குது. இதே மாதிரி நம்ம பேக் நெக்குக்கு சிங்கிள் பீட் மட்டும் நெக்கை சுற்றி நம்ம கொடுக்கும்போது ஓவராலாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன். இது வந்து எல்லா பிகினர்ஸுமே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.